ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 16 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட பேசிட்டு இருக்காருல்ல இந்த மாதிரி நீ தான் எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் இந்த மாதிரி. அப்போ உடனே ரோகிணிகிட்ட கேட்குறாரு, நான் உனக்கு பெஸ்ட் ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ரோகிணி சொல்றாங்க, ஆமா நீ எனக்கு பெஸ்ட் ஹஸ்பண்ட் தானே, அப்ப நம்ம தான் பெஸ்ட் கப்பல், அவங்க என்ன அவார்ட் தர்றது அப்படின்னோடனே. ஆனா அவங்க சொன்னதுல எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் ரோகிணி, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்கிறதில்ல சொல்லிடுறேன் அப்படின்னோடனே. இப்ப ரோஹிணி என்ன கேக்குறாங்கன்னா, அப்ப நான் எதனாச்சும் மறைக்கிறேன்னு நீ நினைக்கிறேன்னோடனே, சேச்சே நான் அப்படிலாம் நினைக்கல. நீ வந்து அப்படியே ஒரு திறந்த புத்தகம், என்கிட்ட நீ எல்லாமே சொல்லிருவ. நான் கூட உன்கிட்ட எதனாச்சும் பயந்து சொல்லாம இருப்பேன். ஆனா நீ அப்படி இல்லைல்ல. ஆனா அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, அது மட்டும் தான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதியும் ரவியும் சண்டை போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி. நம்ம ஏற்கனவே இங்க வச்சு எவ்வளவு விஷயம் பேசிக்கிட்டோம், நீ அங்க போயும் திருப்பி குழந்தை பத்தியே பேசிக்கிற அப்படின்னோடனே. இப்ப ரவி என்ன சொல்றாருன்னா, தெரியாம பேசிட்டேன் விடுறியா, ஒரு குழந்தை பெத்துக்கலான்னு தானே நான் சொன்னேன், வேற எதனாச்சும் நான் சொன்னேன்னா அப்படின்னோடனே. அதுதான் நான் சொல்லிட்டேன்ல குழந்தையே. அப்ப உடனே ரவி என்ன சொல்றாரு, என்னை விட்டுருமா தாயே, நமக்கு குழந்தையே வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறாங்க. இப்ப ரவிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, சிரிச்சுக்கிட்டே கையெடுத்து கும்பிட்டுட்டு படுமான ஆக்ஷன்லயே காட்டிட்டு அவரும் படுத்துக்கிறாரு. இங்க மீனாவும் முத்துவும் அந்த 1,00,000 வச்சு என்ன பண்றது, வீடு எப்படி கட்டுறது, மேல ரூம் கட்டுறது எப்படி சொல்லிட்டு, அப்புறமா அது பால் காய்ச்சுறப்போ மேல தாளம்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமா கையை பிடிச்சு அழகா சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப விஜயா வேற வராங்க, எங்க அத்தைங்கன்னோடனே அதுக்கும் சேர்த்து அப்புறம் என்னதான் திட்டுவாங்கன்னே. நீ வேற சும்மா இரு, நமக்கு இதுதான் ரூம், நம்ம இங்க இருந்து கத்தாம வேற எங்க இருந்து கத்துறது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, மீனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இன்ஜினியரை வச்சு கட்டினா 5,00,000 மேல செலவாகும் சொன்னாங்கல்ல. எங்க ஹவுஸ் ஓனர் போய் பார்த்தீங்கன்னா, எதனாச்சும் மேஸ்திரியை சொல்லுவாரு, அவரை வச்சு கட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே, ஒரு மேஸ்திரியை கூட்டிட்டு வந்து மேல கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. அவர் வந்து 4,00,000 ஆகுங்கிறாரு. இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, 1,00,000 கையில இருக்குன்னே, அதை வச்சு கட்ட ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமா தாரோன்னோடனே. இல்லப்பா, 4,00,000 மொத்தமா ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, அப்புறமா வேலை பாதியில நின்றுச்சுன்னா உங்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம் அப்படின்னோடனே. இவ முத்து சரின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் விஜயா படியில நின்னே கேக்குறாங்க. இத முத்து பார்த்துட்டு, இப்ப மீனா கேக்குறாங்க, இப்ப காசுக்கு என்னங்க பண்றதுன்னோனே, நீ ஏன் கவலைப்படுற மீனா? அதான் அம்மாவோட நகைலாம் இருக்குல்ல, அப்பா கிட்ட சொல்லி அந்த நகையெல்லாம் வாங்கிருவோம். வாங்கி அத அடகு வைப்போம். அப்படியே பத்தாட்டி வித்துருவோன்னோனே விஜயா நகையெல்லாம் புடிச்சிட்டு கீழ குடுகுடுன்னு ஓடிர்றாங்க. முத்து சிரிச்சுட்டு மீனா கேக்குறாங்க, ஏங்க அத்தை நகையெல்லாம் வாங்கணும்னு பேசுனீங்கன்னோனே, அது ஒண்ணும் இல்ல. அவிங்க இங்க நின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால சொன்னேன். இரு ரெடி பண்ணுவோம். எதனாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசுறாங்க. கீழ என்ன ஆகுதுன்னா, மனோஜ் வந்து ரோஹிணிக்கு வந்து நெறைய இதெல்லாம் ஷாப்பிங் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, வீட்ல நெறைய அப்படியே பேக்கோடலாம் வராரு. வந்தோனே ரோஹிணி, என்னது ஷாப்பிங் போனியா? என்னையும் கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதானன்னோனே, ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான், இத ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்லும்போது, அதுல தாலி செயின் இருக்குது. அப்புறமா விஜயாவ கூப்பிட்டு அந்த தாலிய கோர்த்து கழுத்துல மாட்டிக்கிறாங்க. அப்புறமா அண்ணாமலை கிட்டயும், விஜயா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. விஜய் எப்பவும் மாரி இந்த வீட்லலாம் செலவைங்க சொல்ல மட்டும் தான் செய்வாங்க. வேற எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாரி எப்பவும் மாரி மீனாவையும், முத்துவையும் கிண்டலா பேசிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.